அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் நீதியரசர் சந்துரு திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். வணக்கம். அண்ணாமலை என்ன கூறியிருக்கிறார்? முழு விவரம். பிரியங்கா, அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு ட்விட்டர் பகுதியில் ஒன்று போட்டிருக்காரு. அதாவது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கிடையே ஜாதி இன உணர்வுகளால் உருவாகும் வன்முறைகளை தவிர்ப்பதற்காகவும் நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்காகவும் அதற்கான வழிமுறைகளை வகுப்பதற்காகவும் தமிழக அரசு சார்பில் கடந்த 2023 ஆகஸ்ட் 12 முன்னாள் நீதியரசராக இருக்கக்கூடிய சந்துரு என்பவர் தலைமையில ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவின் அறிக்கை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் வழங்கப்பட்டு அதில் உள்ள பரிந்துரைகளை குறித்து விவரங்கள் தற்போது ஊடகங்களுக்கு வெளியாகி வழங்கப்பட்டிருந்தன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ள சில பரிந்துரைகள் பொதுமக்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவையாக இருப்பதாகவும் மாணவ சமுதாயத்தினரிடையே வேற்றுமையை விதைப்பதாகவும், எனவே பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் சமூக அமைப்புகளும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்த குறிப்பிட்ட அம்சங்களுக்கு தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தனர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல பாஜக சார்பில் நடந்த கடந்த ஜூன் மாதம் 19 அன்று ஊடகவியலாளர் சந்திப்பிலும் இந்த அறிக்கையில் உள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல கல்லர் சீரமைப்பு மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பரிந்துரை இந்த சமூகங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரின் கல்வி குறித்தோ இத்தனை ஆண்டுகளில் அவர்களின் சமூக முன்னேற்றம் குறித்தோ எந்த ஆய்வு முடிவுகளும் இல்லாமல் எப்படி இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அந்தந்த பகுதிகளில் பெரும்பான்மையினராக இருக்கும் சில ஆசிரியர்களுக்கு அந்த பள்ளியில் உயர் பதவிகள் மறுக்கப்படுவது என்ற ஒரு பரிந்துரை அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு. கல்வியின் பொற்காலமாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய காலத்தில் இருந்து இத்தனை ஆண்டுகளாக ஆசிரியர் பெருமக்கள் மீது ஏற்படாத இந்த சந்தேகம் இப்போது ஏன் வருகிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அதே பெயரின் முதல் எழுத்து வரிசைப்படி மாணவர்களை அமர வைப்பது, சமூக நீதி மாணவர் குழு என்று ஒன்றை உருவாக்குவது என்ற நகைச்சுவையான பரிந்துரைகள் அதில் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வகுப்பாசிரியர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் எல்லாம் ஆளுங்கட்சியின் குழு தலையிடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது எல்லாமே நீதிபதி சந்துரு அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில் இருப்பதை சுட்டிக்காட்டிதான் இத்தனை கேள்விகளும் அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் மாணவர்கள் நெற்றியில் விபூதி குங்குமம் தரிப்பதையும் புனித கயிற்றை கையில் கட்டுவதையும் தடுப்பது என்ற இந்து மத மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் பரிந்துரையை இந்து மதத்தின் அடையாள அழிப்புக்காகத்தான் பார்க்க முடியுமே தவிர வேறு எந்த காரணம் கூறினாலும் அது திமுகவின் நாடகமே என குறிப்பிட்டு அண்ணாமலை அதில் பதிவிட்டிருக்கிறார். பள்ளிகளில் மாணவர் தேர்தல் நடத்துவது என ஒரு ஆபத்தான பரிந்துரை. கல்லூரி தேர்தல்களில் புகுந்து அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மாணவ சமுதாயத்தை பாழ்படுத்தியது போதாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். உங்கள் அரசியல் லாபத்துக்காக பள்ளி மாணவர்களையும் பலியிட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார். எனவே தான் கடந்த ஜூலை 6 அன்று நடந்த பாஜகவுடைய செயற்குழு கூட்டத்தில் நம்முடைய நாட்டு நம்முடைய சமூகத்தின் அடையாளங்களை கலாச்சாரத்தையும் அழிக்க நினைக்கும் முன்னாள் நீதிபதி சந்துரு அறிக்கைக்கு எதிராக கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் சந்துரு அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் என இந்த விவகாரம் தொடர்பாக, அதாவது கண்டன தீர்மானம் நிறைவேற்றினது தொடர்பாக சந்துரு அவர்கள் வருத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது என குறிப்பிட்டு சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவில் இந்த அறிக்கை குறித்து பேசுகையில் நூலகம் அறநெறி குறித்தெல்லாம் பேசி இவற்றை பற்றி பாஜகவுக்கு என்ன தெரியும் என்று கூறியிருக்கிறார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, சந்துரு அவர்கள் குறிப்பிட்டு எரிந்து போன யாழ்ப்பாணம் நூலகத்தில் இந்திய புத்தகங்களுக்கான பிரத்யேக பகுதியை திறந்து வைத்ததும் அதற்கு 16,000 புத்தகங்களை வழங்கிய ஏற்பாடுகள் செய்ததும் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் மட்டுமே என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் சுமார் 11 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பில் கலாச்சார மையம் அமைத்தும் மோடி அவர்களுடைய அரசு தான் அமைத்துக் கொடுத்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தெருவுக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்திருக்கும் திமுக அரசின் குழுவில் இருந்து கொண்டு நூலகம் அறநெறி கலாச்சாரம் குறித்தெல்லாம் சந்துரு அவர்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டாம் என்று முதலில் கேட்டுக்கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்தே ஒரு நபர் குழு, இதர குழு என பல குழுக்களில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்களால் அவர் அளித்திருக்கும் அறிக்கைக்கு வந்திருக்கும் எதிர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று தெரிகிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். சந்துரு அவர்களே, இங்கே எதிர்ப்பு தெரிவித்திருப்பது தமிழகம் முழுவதும் மாணவ சமுதாயத்தை பாதிக்கும்படியான அரசு அமைத்துள்ள குழுவின் அறிக்கைக்கு தானே தவிர நீங்கள் எழுதிய தொடர்கதைக்கோ நாவலுக்கோ அல்ல என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கு பதிலளிக்க வேண்டியது தமிழக அரசை தவிர சந்துரு என்ற தனிநபர் அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வரும் முன்னர் ஏன் மாணவ சமுதாயத்தினிடையே இது போன்ற ஜாதிய பிரிவினைகள் பெருமளவில் இல்லை என்பது தான் சந்துரு அறிக்கையின் முதல் கேள்வியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த கேள்வியை முன்வைக்க பாரபட்சம் இல்லாத நபராக இருந்திருக்க வேண்டும். அறிக்கையின் பரிந்துரை எண் 19C காவி மயமாக்குதல், அதாவது சேஃபரைசேஷன் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கும் போதே
உங்களுடைய அரசியல் நிலைப்பாடும் இந்த அறிக்கையின் நோக்கமும் வெளிப்படையாக தெரிந்துவிட்டது என சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது சந்திர அவர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, அறிக்கை அளித்ததோடு உங்கள் பணி நிறைவடைந்தது என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். ஜனநாயகத்தில் அரசின் பொதுமக்கள் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவிப்பது பொறுப்புள்ள எதிர்க்கட்சிகளின் பணி. திமுகவின் கொள்கைகளை மாணவ சமுதாயத்தின் மீது திணிப்பதைத்தான் எதிர்க்கிறோம். அரசியல் பேச வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் சந்திர அவர்கள் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்து கொள்ளலாம். அதை விடுத்து சுய லாபத்துக்காக அரசு அமைக்கும் குழுக்களில் அமர்ந்து கொண்டு மக்களின் வரி பணத்தில் திமுகவின் கொள்கைகளை குழு அறிக்கை என்ற பெயரில் மாணவ சமுதாயத்தின் மீது திணித்தால் அதற்கான எதிர்ப்பும் நிச்சயம் இருக்கும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்வதாக. விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.